ஓம் முருகா சரணம். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற நவராத்திரி விழாவை ஒட்டி, பிறகு அதனைத் தொடர்ந்து வந்த விஜயதசமி அன்று முருகன் உற்சவ மூர்த்தியாக, சர்வ அலங்கார நாயகராக சிங்கப்பூர் நகர்வலம் வரும் காட்சிகளை ஒரு காணொளியாக்கி, அதன் மூலம் சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்பதன் முயற்சியாகத்தான் இந்த காணொளி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி என்றும், அம்பிகைக்கு 9 ராத்திரி நவராத்திரி என்றும் புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி நவராத்திரி விழா பெண்களால் கொண்டாடப்படும் மிகப்பெரிய பூஜையாகும். சிங்கப்பூர் தண்டாயுதபாணி ஆலயத்திலும் இந்த நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு, முருகனுக்கு 9 நாட்களும் 9 விதமான அலங்காரங்கள் செய்யப்பட்டு, பிறகு 10வது நாள் விஜயதசமி அன்று முருகன் உற்சவ மூர்த்தியாக வெள்ளி குதிரை வாகனத்தில் நகர்வலம் வரும் காட்சியைத்தான் இப்பொழுது நீங்கள் கண்டு களிக்க இருக்கிறீர்கள். விஜயதசமி அன்று மாலை சுமார் 5:30 மணி அளவில் மூலவருக்கு தீபம் காட்டப்பட்டு, பிறகு உற்சவ மூர்த்தியான அலங்கார நாயகராக வீற்றிருக்கும் முருகப்பெருமானுக்கு இப்பொழுது கொலு மண்டபத்தில் தீபம் காண்பிக்கப்படுகிறது. தலைமை பண்டாரம் தான் இந்த தீபத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் முருகன் ஆலயத்தில் பண்டாரம் தான் முருகனுக்கு நித்தியப்படி பூஜைகள் செய்வது வழக்கம். இப்பொழுது குதிரை வாகனம் தொண்டூழியர்களால் தூக்கப்பட்டு வரும் காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மேளதாளத்துடன் இந்த நகர்வலம் தொடங்க இருக்கின்றது. அலங்கார மண்டபத்தில் இப்பொழுது வெள்ளி குதிரை வாகனத்தில் முருகன் அமர்ந்திருக்கும் காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நிலப்படி அருகே வெள்ளி குதிரை வாகனம் வந்து கொண்டிருக்கிறது. முருகன் இப்பொழுது அழகாக ஊஞ்சல் போன்று இந்த வெள்ளி குதிரை வாகனத்தில் வரும் கண்கொள்ளா காட்சியை இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அங்கே தீபமும் காண்பிக்கப்படுகிறது. பிறகு தொண்டூழியார்கள் தோள்களிலிருந்து கைகளுக்கு மாற்றி படிக்கட்டில் மெதுவாக வாகனத்தை இறக்கி வரும் காட்சியை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். இதோ ஆலயத்துக்கு வெளியே முருகப்பெருமான் உற்சவ மூர்த்தியாக தலைமை பண்டாரமும் குதிரை வாகனத்துடன் இணைந்திருக்கிறார். அருகே இருக்கும் வாழை மரத்தில் அசுரன் ஒளிந்து கொண்டதாக ஐதீகம். வாழை மரத்துக்கு இப்பொழுது தீபம் காண்பிக்கப்படுகின்றது. காருவார் அவர்கள் 7 அம்புகளை தலைமை பண்டாரத்திடம் இப்பொழுது கொடுக்கிறார். இப்பொழுது வெள்ளி குதிரை வாகனம் வாழை மரத்தை சுற்றி வலம் வந்து அம்புகளை 6 திசைகளில் வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளில் முதலில் அம்பு எறியப்பட்டு, பிறகு மேலே ஒரு அம்பும் கீழே ஒரு அம்புமாக 6 அம்புகள். முதலில் ஒரு அம்பு இப்பொழுது வாழை மரத்திற்கு பின்னால் இருந்து ஏயப்படுகிறது. அடுத்த அம்பு விடும் காட்சி இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறது. அதை பலரும் சேர்ந்து பிடிக்க முயற்சிக்கிறார்கள். இப்பொழுது வெள்ளி குதிரை வாகனம் நகர்ந்து 3வது அம்பு வீசும் காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு ஆகிய 4 திசைகளிலும் அம்பு எய்யப்பட்டு, பிறகு ஆகாயத்திற்கு ஒரு அம்பும்,
பூமிக்கு ஒரு அம்புமாக மொத்தம் 6 அம்புகள் ஏயப்பட்டு 7வது அம்பு வில்லிலேயே கட்டப்பட்டு வெள்ளி குதிரை வாகனத்தில் உற்சவமூர்த்தியுடன் நகர்வலம் வருவதாக ஐதீகம். முருகன் வாழை மரத்தில் இருந்த அசுரனை வதம் செய்த பிறகு மக்களும் தொடர்ந்து அதேபோல் வாழை மரத்தில் இருக்கும் அசுரனை வதம் செய்யும் காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். முருகனைப் போலவே இவ்வாறு செய்யும் மக்களுக்கும் வெற்றி கிடைக்கும் என்பதுதான் நம்பிக்கை. இப்பொழுது ராஜகோபுரத்துக்கு வெளியே வெள்ளி குதிரை வாகனம் நிற்கும் காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். அங்கே கோபுரத்துக்கு அருகே இப்பொழுது ஒரு தீபம் நடைபெறுகிறது. இப்பொழுது குதிரை வாகனம் ஒரு மோட்டார் வண்டிக்கு மாற்றப்பட்டு அங்கிருந்து மெதுவாக நகர்ந்து வந்து கிட்டங்கியை நோக்கி வரும் காட்சி. கிட்டங்கி அருகே கிட்டங்கி நகரத்தார், சிங்கப்பூர் நகரத்தார் சங்கம், செட்டியார் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் ஆகிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் சிறப்பு வழிபாடுகள் செய்யும் காட்சியை இப்பொழுது நீங்கள் காண்கிறீர்கள். இந்த சிறப்பு வழிபாடுகள் முடிந்த பிறகு முருகன் இப்பொழுது சிங்கப்பூர் நகர்வலம் வருவதற்கு தயார் நிலையில் இருக்கும் காட்சி இப்பொழுது நீங்கள் பார்க்கிறீர்கள். முருகன் நகர்வலம் வரும் இந்த சமயத்தில் நாம் நவராத்திரி விழா பற்றியும் அது தொடர்பான சில செய்திகளை பற்றியும் இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இல்லங்களில் கொலு வைத்து நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. தசரா என்றும் துர்கா பூஜை என்றும் பல்வேறு பெயர்களில் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரியின் நிறைவாக சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் பண்டிகைகளாக கொண்டாடப்படுவது வழக்கம். நவராத்திரி என்பது புரட்டாசி மாசத்தில் அமாவாசை கழிந்த பூர்வபட்ச பிரதமை திதியில் ஆரம்பித்து நவமி முடிய செய்யப்பட வேண்டும் என்று காரணாகமம் கூறுகின்றது. ஆகவே புரட்டாசி மாசத்தில் வளர்பிறை பிரதமை முதல் நவமி வரை 9 நாட்களும் நவராத்திரி என்று அனுஷ்டிக்கப்படும். பேரழிவு காலத்தின் முடிவில் இறைவன் உலகத்தை உண்டாக்க விரும்பின போது இச்சை என்ற சக்தியும் அது எவ்வாறு தோன்றியது என்று அறிந்த போது ஞான சக்தியும் தோன்றின. பின் கிரியா சக்தியினால் இறைவன் உலகை படைத்தான் என்ற கருத்தே நவராத்திரி விழாவால் விளக்கப்படுகிறது. இச்சை என்றால் விருப்பம், ஞானம் என்றால் அறிவு, கிரியா என்றால் செய்தல் அல்லது ஆக்கல். நவராத்திரியில் முதல் 3 நாளும் இச்சா சக்தியின் தோற்றமான துர்க்கையின் ஆட்சி காலம். இதில் இறைவன் உலகத்தை வாழ்விக்க விரும்புகின்றான். நடுவில் உள்ள 3 நாட்களும் ஞான சக்தியின் தோற்றமான இலக்குமியின் ஆட்சி காலம். இதில் இறைவன் ஆன்மாக்களுக்கு தனு, கரண, புவன போகங்களை கொடுக்கும் முறையை அறிகின்றான். இறுதி 3 நாட்களும் கிரியா சக்தியின் தோற்றமான சரஸ்வதியின் ஆட்சி காலம். இதில் இறைவன் முன்னறிந்தவாறு அருள் வழங்குகின்றான் என்பது சிவாகமத்தின் உள்ளுரையாகும். ஆலயங்களில் விஜயதசமி அன்று வன்னி மரத்துடன் கூடிய வாழை வெட்டுவது வழக்கம். பண்டாசுரனுடன் தேவி போர் செய்து அவனை அழிக்க முடியாமல் சிவபிரானை வழிபட்டு விஜயதசமியில் போர் செய்யும் போது அவன் வன்னி மரத்தில் ஒளிந்தான். தேவி வன்னி மரத்தை சம்கரித்து அசுரனை சம்காரம் செய்தாள் என்பர். இதுவே நாளடைவில் கன்னி வாழை வெட்டு என்று மருவி வழங்கலாயிற்று. அசுரனை சம்கரித்த நேரம் மாலை வேளை. செங்கட்பொழுதில் இதனை ஞாபகப்படுத்தும் முகமாக வாழை வெட்டுவது வழக்கம். நவராத்திரியில் ஸ்ரீதேவியை துதித்து வழிபடுவோர்களுக்கு தேவியானவள் சகல சௌபாக்கியங்களையும் நல்குவாள் என்பது மட்டுமல்லாமல் வீட்டு பேராகிய முக்தியையும் நல்குவாள் என்று நம்பப்படுகிறது. இப்பொழுது அபிராமி அந்தாதி என்ற பாடலை பற்றி ஒரு செய்தி. அந்தம் என்றால் முடிவு, ஆதி என்றால் துவக்கம். இந்த அந்தாதி தொகுப்பில் உள்ள 100 பாடல்களில் முதல் பாட்டின் முடிவை வைத்து அடுத்த பாட்டு ஆரம்பம் ஆகும் முறையே அந்தாதி முறை எனப்படும். இவ்வாறு 100 பாடல்களை அபிராமி பட்டர் எழுதியிருக்கிறார். உதாரணமாக, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர்
மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் எழுத்துணையே என்று முதல் பாடல் முடிகிறது. இந்த முதல் பாடல் முடியும் சொல்லான துணை என்ற சொல்லை முதல் சொல்லாக கொண்டு இரண்டாம் பாடல் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று முடியும் இரண்டாவது சொல்லில் மூன்றாவது பாடல் ஆரம்பிக்கிறது. அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு என்று இப்படி போகிறது பாடல். இந்த அந்தாதியின் தொகுப்பில் ஒரு பிரசித்தி பெற்ற பாடல் ஒன்று நமக்கெல்லாம் தெரிந்த பாடலாக இருக்கிறது. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. இப்படி நல்லன எல்லாம் வாரி வழங்கும் அம்மையின் அருள் பெறுவதற்காக நவராத்திரி திருவிழா நடைபெற்று வரும் காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். இதுவரை அபிராம பட்டர் பாடிய அபிராமி அந்தாதி பற்றி பார்த்தோம். இப்பொழுது கவியரசு கண்ணதாசன் என்ன பாடியிருக்கிறார் என்பதையும் பார்ப்போம். வணிக குலத்து கோவலன் வந்து வணங்கி விழுந்ததும் அவன் கோயில் தணிகை குலத்து மாதவி அன்னம் கலைகள் பயின்றதும் அவன் கோயில் தணிகையில் வாழும் குமரனை பெற்ற தாயென வந்த மகராணி அணியணியாக அழகு சொலிக்கும் அற்புத சக்தி அபிராமி தமிழை எடுத்து கவிதை தொடுத்து தலையடியாக பந்தாடி அமுதமழைத்தேன் பட்டர் கொடுத்தார் அவளது பெயரில் அந்தாதி குமுத முகத்து கோமளவல்லி குறுநகை சிந்தும் மகராணி மமதையறுத்து மனிதனை காக்கும் மந்திர சக்தி அபிராமி. மனிதனின் மமதையை அறுத்து மனிதனை காக்கும் மந்திர சக்தியாக அபிராமியை கவியரசர் கண்ணதாசன் காண்பதை நாம் கண்டோம். நவராத்திரி என்பது தொன்று தொட்டு தண்டாயுதபாணி ஆலயத்தில் உள்ள உற்சவமூர்த்தியான முருகப்பெருமானுக்கு 9 விதமான அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஒவ்வொரு நாள் அலங்காரம் பற்றிய விளக்கத்தையும் பக்தர்களுக்கு தெரிவிக்கும் முறை இந்த ஆலயத்தில் இருந்து வருகிறது. இந்த அலங்கார விளக்கம் தவிர பாடல், இசை, நடன நிகழ்ச்சிகள் என்று 9 நாட்களும் விமர்சையாக திருவிழா போன்று நடைபெற்று பிறகு 10வது நாளாக விஜயதசமி கொண்டாடப்பட்டும் நகர்வலம் வரும் காட்சியைத்தான் நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். சிங்கப்பூர் நாடு எல்லா வளத்தோடும் நலத்தோடும் இருக்க வேண்டும் என்றும் சிங்கப்பூர் மக்கள் சகல செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் சிங்கப்பூரின் அதிபர் மாளிகையான இஸ்தானா வாசலில் இங்கே தீபம் நடைபெறும் காட்சியை நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். உண்டியலில் பணமில்லையா செந்தில் நாயகா உனக்கு உடுத்திக் கொள்ளப்பட்டில்லையா பழனி ஆண்டவா என்ன வென்று கேட்டு வைக்க சேர்ந்து வாருங்கள் முருகன் எல்லாத்துக்கும் சிரித்து நிற்கும் அழகை பாருங்கள். இப்படி உடுத்திக் கொள்வதற்கு ஒண்ணுமே இல்லாமல் இப்படி ஆண்டி கோலத்தில் இருக்கும் முருகனே இவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது இப்பொழுது அரசர் உடையில் வெள்ளி குதிரை வாகனத்தில் கம்பீரமாக வரும் இந்த முருகன் எவ்வளவு அழகாக இருப்பான். அதற்காக சில வரிகள். வெள்ளி குதிரை மேலமர்ந்த வேலன் பாருங்கள் அள்ளித்தரும் வள்ளல் அவன் அழகை பாருங்கள் கம்பீரமாய் காட்சி தரும் கந்தன் பாருங்கள் அவன் நகர்வலம் வரும் அழகை நீங்கள் பாருங்கள் அழகை பாருங்கள் முருகன் அழகை பாருங்கள் அவன் ஆனந்தமாய் காட்சி தரும் அழகை பாருங்கள். நவராத்திரி என்பது அம்மனுக்காக கொண்டாடப்படும் திருவிழா என்றாலும் சிங்கப்பூர் தண்டாயுதபாணி ஆலயத்தில் தொன்று தொட்டு நவராத்திரி திருவிழாவின் போது ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமான் உற்சவமூர்த்தியாக இருக்கும் முருகப்பெருமானை 9 விதமான அலங்காரங்கள் செய்து ஒவ்வொரு நாளும் அலங்காரம் பற்றிய விளக்கத்தையும் பக்தர்களுக்கு தெரிவிக்கும் முறை இருந்து வருகிறது. இந்த அலங்கார விளக்கம் தவிர பாடல், இசை, நடன நிகழ்ச்சிகள் 9 நாட்களும் விமர்சையாக நடந்து வருகிறது.
இப்பொழுது நகர்வலம் முடிந்து வாகனம் இப்பொழுது ஆலயத்தை வந்து அடைந்திருக்கிறது. இந்த சமயத்தில் முருகப்பெருமானை ஒரு சுற்று சுற்றி பிறகு வாகனத்திலிருந்து தொண்டூழியர்கள் அவர்களது தோள்களில் இந்த வாகனத்தை மாற்றிக்கொள்கிறார்கள். ராஜகோபுரம் வழியாக இப்பொழுது வெள்ளி குதிரை வாகனம் உள்ளே வரும் காட்சியை நீங்கள் பார்க்கிறீர்கள். சுமார் 5:30 மணி அளவில் விஜயதசமி அன்று ஆரம்பித்த இந்த நகர்வலம் சுமார் 8:30 மணி அளவில் ஆலயத்தில் வந்து நிறைவு பெறுவதாக இருக்கிறது. தொடர்ந்து முருகப்பெருமான் வெளிப்பிரகாரத்தில் ஆலயத்தில் வலம் வரும் காட்சியை நீங்கள் காண்கிறீர்கள். அதனைத் தொடர்ந்து வெளிப்பிரகாரத்தில் இப்பொழுது முருகன் வந்து கொண்டிருக்கும் காட்சி. இப்பொழுது தொண்டூழியர்கள் அழகாக அந்த முருகனை 2 பக்கமாகவும் ஆட்டும் காட்சியை, ஊஞ்சல் மாதிரி ஆட்டும் காட்சியை பார்க்கிறீர்கள். சில தொண்டூழியர்கள் சாமரம் வீசுவதையும் பார்க்க முடிகிறது. வெளிப்பிரகாரத்தில் இப்பொழுது பின்புறமாக முருகன் வந்து கொண்டிருக்கிறார். ஊஞ்சல் போன்ற ஒரு அழகான ஒரு ஆட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. வேலாக நிற்பவனாம், வேதனைகள் தீர்ப்பவனாம், வற்றாத அருட்கடலாய் வளமனைத்தும் தருபவனாம், வணங்குபவர் வாழ்க்கையினில் வழித்துணையாய் வருபவனாம், சங்கடங்கள் தீர்ப்பவனாம், சௌபாக்கியம் தருபவனாம், சண்முகனே கதி என்று சத்தியமாய் வழிபட்டால் நம் சந்ததிகள் வாழ வைப்பான் சிங்கை நகர் தண்டபாணி. பிரகாரத்தை நிறைவு செய்யும் விதமாக இப்பொழுது முருகன் கொண்டு வரப்பட்டு இப்பொழுது மீண்டும் மண்டபத்துக்கு கொண்டு வரும் காட்சி. இப்பொழுது மூலவரும் உற்சவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது ஒரு சேர மூலவருக்கும் உற்சவமூர்த்திக்கும் ஒன்றாக தீபம் காட்டப்பட இருக்கின்றது. கந்த சஷ்டி வாசிக்கப்படுகிறது. ஒரு பக்தர் பரவசமாக சாமரம் வீசும் காட்சியையும் நீங்கள் இப்பொழுது கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அதன் பிறகு இப்பொழுது மூலவருக்கும் உற்சவமூர்த்திக்கும் ஒரு சேர தீபம் காண்பிக்கப்படுகின்றது. பிறகு குதிரை வாகனத்தை தொண்டூழியர்கள் மெதுவாக கொண்டு சென்று அலங்கார மண்டபத்தில் உள்ள கொலு மண்டபத்தில் மெதுவாக கையில் ஏந்தியபடி உற்சவமூர்த்தி கொலு மண்டபத்துக்கு உள்ளே இருக்கை சேருதல் காட்சியை நீங்கள் இப்பொழுது பார்க்கிறீர்கள். அங்கே ஒரு தீபம் காண்பிக்கப்படுகின்றது. காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டு நிறைவாக அங்கே குதிரை வாகனத்துக்கு ஒரு தீபம் காட்டப்பட்டு இத்துடன் நகர்வலம் வெற்றிகரமாக ஒரு நிறைவை காண்கிறது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.